ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி நன்றி உணர்வோட இருக்கிறோம், அது பதிலுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வைக்குது அப்படிங்கறதாங்க நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது மகிழ்ச்சியான தருணங்கள் இல்ல நாம விரும்பிய செயல்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில கிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடுவோங்க. ஆனா இதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில உல்டாவா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பல நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணியும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கல, இல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையே பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது கூட ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவோங்க. ஆனா சில தருணங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு எதிர்பாராத சவால்கள் திடீர்னு வந்துருங்க. யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்மள டெஸ்ட் பண்ணுது, ஆனா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. அப்ப நம்ம இந்த யூனிவர்ஸை எந்த மாதிரி நம்ம நடத்துறோம், எந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய சவால்களை நம்ம சந்திச்ச நேரத்துல இல்ல விஷயம் நம்ம விருப்பப்படி நடக்கலைன்னு தெரிய வந்தப்ப நம்ம நிஜமாவே மேல பார்த்து நன்றி பிரபஞ்சமே நன்றி அப்படின்னு நீங்க யாராவது சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே. இதுவே இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அதை திட்டத்தான் செய்வோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நான் சந்திக்கக்கூடிய இந்த மக்கள் தான் பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நீ கூட எனக்கு கொடுக்கறதுல பாகுபாடு பாக்குறியே, அவங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுக்கற வாரி வாரி வழங்குற, ஆனா எனக்கு நீ ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறியே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸ் ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் கொடுக்குது, நீ எந்த அளவுக்கு தாங்குற, நீ எவ்வளவு தகுதியான ஆள் அப்படின்னு சோதிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வைக்குதுங்க. ஆனா இது நம்மளுக்கு தெரியாம இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா இத புரிஞ்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான தைரியத்தை கொடுத்துருக்குங்க. இந்த சவால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான துணிச்சலை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த ஒரு சவால் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க, அதாவது உபயோகமான விஷயத்த, ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நிச்சயமா வாழ்க்கை நம்மள சொபஸ்டிகேட்டடா வச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க எந்த முயற்சியும் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா வாழ்க்கை சவால் நிறைந்ததாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்மளுடைய பயங்களை எல்லாம் நம்ம உடைச்செறிஞ்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்காக ஏதாவது சில விஷயங்களை செஞ்சே தருவோங்க. அதுக்கு தாங்க இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரியான சவால்களை டெஸ்டுகளை எல்லாம் கொடுத்து நம்மளை தயார்படுத்துதுங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான விதி என்னன்னு பாத்தீங்கன்னா செயலுக்கேற்ற விளைவு. நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அதற்கேற்ற விளைவு நிச்சயமாக அங்கிருந்து கிடைச்சிருங்க. இந்த இயற்கை பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைப்போட இருக்கு. சூரியன் எடுத்துக்கிறீங்க, காலையில உதிக்குது, மாலையில மறைஞ்சிருது. அதே மாதிரி 9 கோள்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா அதனுடைய சுற்றுவட்ட பாதையில கரெக்டா கரெக்டா இருக்கு. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இவ்வளவு மைல் தூரத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அது ஒழுங்கமைப்போட இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஆர்டரா இருக்கு. இதையே தாங்க பிரபஞ்சம் நம்பிக்கிட்டே எதிர்பார்க்குது. நீயும் கரெக்டா ஒழுங்கமைப்போட இருக்கிறியா, பர்ஃபெக்டா இருக்கிறியா, உன்னோட வேலையெல்லாம் நீ சரியா இருக்கிறியா, காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னா நீ கரெக்டா எழுந்திருக்கிறியா, நான் கரெக்டா காலையில வந்து உதிச்சிடறேன்ல. உங்க இயற்கை பாத்தீங்கன்னா அதன் விஷயத்துல கரெக்டா அதனுடைய கட்டமைப்போட கரெக்டா இருக்கு, ஒழுங்கமைப்போட இருக்கு. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு நாள் எந்திரிக்கிறோம், 4 நாள் நிச்சயமா எந்திரிக்கிறதே கிடையாது. அப்ப அந்த இடத்துல யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குது, இவன் சரியா பண்றானா அப்படின்னு. அப்ப அதனுடைய நேச்சர் என்னங்க, ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய நேச்சர். அப்ப அது கண்டிப்பா நம்பகிட்டே எதிர்பார்க்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அது உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து இவனை இந்த மாதிரி அடிச்சாலாவது இவன் திருந்தி இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்புக்கு வருவானா அப்படின்னு தாங்க நம்மள அடின்னு அடிக்குது. இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன சிக்னல்ஸை கொடுக்குங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறி போறதுக்காக நிறைய விஷயங்களை நம்மள புஷ் பண்ணி தள்ளி தள்ளி விடுங்க. நீங்க ஒரு விஷயத்த பிரபஞ்சத்திட்ட கேக்குறீங்க, அப்ப நீங்க அதுக்கு தகுதியான ஆளா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா பேசிக்கா அது டெஸ்ட் பண்ணுங்க. எடுத்தோன்னே எல்லாம் நம்மளுக்கு எதையுமே கொடுத்துறாதுங்க. அப்ப மன ரீதியா நீங்க அதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அது டெஸ்ட் பண்ணுதுங்க. நீங்க ரெடியா இல்ல, அது கொடுக்கக்கூடிய சவால்கள், அத சின்ன சின்ன சவால்கள் தாங்க கொடுத்துருக்கோம், அதை கூட உங்களால சரியா செய்ய முடியல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் முடியாதுங்க, கிடைக்காது. நிச்சயமா நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களை வந்து சேராதுங்க.
இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? உங்களை பில்ட் பண்ணதாங்க இந்த சவால்களை எல்லாம் அனுப்புது. உங்களை ஸ்ட்ராங் பண்ணதாங்க இந்த சவால்களை எல்லாம் அனுப்புது. எப்பயுமே சொல்ற மாதிரி தாங்க, இந்த பிரபஞ்சம் 3 வழிகள்ல உங்களை தொடுதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிகுறிகள், சவால்கள், சோதனைகள். அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணி தள்ளி இருக்கும், அதுதாங்க அங்க அறிகுறின்னு அர்த்தம். நீங்க வேற வழியே இல்லாம அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அடுத்து சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா, உங்களை நெருக்கடிக்குள்ளார கொண்டு வந்து உங்களை அப்படியே பில்ட் பண்ணுங்க, உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். அடுத்து சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்ல நீங்க எப்படி அந்த இடத்த சமாளிக்கிறீங்க, எப்படி அங்க நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பாக்குங்க. நீங்க அந்த டெஸ்ட்ல சரியா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டது யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க. இதுதாங்க மேனிஃபெஸ்ட். இப்படிதாங்க நம்ம எதை ஈர்த்தோம்னாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குங்க. இப்போ ஒரு உதாரணமா, ஒரு நபர் வந்து சொல்றாரு, எனக்கு அன்பான ஒரு துணைவி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதை இந்த பிரபஞ்சத்திட்ட கேக்குறாரு. அவர் எப்படி கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அழகா மகிழ்ச்சி அப்படி பிரைட்டா அன்போட இருக்கிறவங்க என்னுடைய வாழ்க்கைக்கு வரணும் பிரபஞ்சத்திட்ட கேக்குறாரு. பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா அதை உள்வாங்குது. உள்வாங்கிட்டு உடனே அதை உங்களுக்கு கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுக்காதுங்க. அதுக்கு பதிலா அது என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது சில சிக்கலான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. அந்த நேரத்துல உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு, நீங்க அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க அன்பானவராக இருக்கிறீங்களா, நீங்க நம்பிக்கையோட இருக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் இவன் கேட்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஆளை கொடுத்தா இவனுக்கு இது தகுதியா இருக்குமா? இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அன்பு கிடைக்கும். அந்த அன்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுடைய மனநிலை அந்த மாதிரியான நேரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்மளுக்கு கடவுள் வைக்கிற டெஸ்ட், நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இந்த நேரத்துல நம்ம சரியா செயல்படணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பணத்துக்கும் பாத்தீங்கன்னா அதே பிரின்சிபல் தாங்க. பல பேர் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வாங்க, பணம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துரும் அப்படின்ட்டு. என்னங்க, ஐ எம் ரிச், ஐ எம் அபண்டன்ட், ஐ எம் வெல்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினந்தோறும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது போய் சேரும், அந்த செய்தி கண்டிப்பா போய் சேரும். ஆனா உங்களுக்கு இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்குங்க. எதிர்பாராத விதமா உங்க கையில ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணும். நீங்க அந்த பணத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கூர்மையா வாட்ச் பண்ணுங்க. 1000 ரூபாய் கையில கிடைச்சோடனே ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்தி ஒரே நாள்ல அதை முடிச்சுட்டு வந்துடுறீங்க, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறீங்க அப்படின்னா, அப்படி பண்ணும் பொழுது எப்படிங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும்? நீங்க என்ன சோர்ஸ்க்காக பணத்தை கேட்டீங்களோ அதுக்காக இந்த கொஞ்சம் பணத்தை நீங்க யூஸ் பண்ணீங்களா அப்படிங்கறத பாக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குங்க, நான் உனக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இந்த பணத்தை கொடுத்தேன், இந்த பணம் உன் கையில கிடைச்சோடனே உன்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு பாரு, அப்ப பெரிய தொகையை உன் கையில கொடுத்தாலும் நீ இந்த மாதிரியான செயல்ல தான் ஈடுபடுவ, அதை எப்படி உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் அதை வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு உனக்கு கொடுக்காதுங்க. அதாவது அந்த பணத்தை இவன் கையில கொடுத்து நாம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்காது. அதுதாங்க டெஸ்டிங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்ல இருந்தும் நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னங்க, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்கள்லயும் நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எது வந்துச்சுனாலும் அதை அனலைஸ் பண்ணணும், இது ஏன் எதுக்கு அப்படின்ட்டு. ஏற்கனவே முன்னாடி சின்னதா ஒண்ணு கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு நன்றி உணர்வோட இருந்தீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளார நீங்க உள்ள போயிருப்பீங்க. பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா அது துணையா இருந்து அதை உள்ள கூட்டிட்டு போயிருக்கோம். ஆனா அந்த இடத்துக்குள்ளார போனோடனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நீங்க எப்படி எதிர்நோக்குறீங்க அப்படிங்கறதும் முக்கியமான விஷயங்க. அந்த இடம் தாங்க நம்மளுக்கு சவால் நிறைந்த இடமே.
நம்ம கேட்டதை பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம், உள்ள போனோடனே கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல அந்த சவாலை முறியடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளைய கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. நம்மளால ஒரு சின்ன விஷயத்துல இருந்து கூட எஸ்கேப் ஆக முடியாதுங்க. நம்ம வீட்டுல, நம்மளுடைய படுக்கை அறையில, ஈவன் நம்ம மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது முதல் கொண்டு, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் அது நம்மள அப்படியே கண்ணை வச்சு உன்னிப்பா பார்த்துட்டு இருக்குங்க. இப்ப இது எதை நினைவூட்டக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே என் கண்ணுல இருந்து தப்பிச்சுலாம் போக முடியாதுப்பா, யாராலையும் எந்த செயலையும் மறைக்க முடியாது, நான் எப்பவுமே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லாம சொல்லிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, இனிமே என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, என்னுடைய செயல்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் புரிஞ்சுக்குங்க. நம்ம தாங்க நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஜட்ஜு. நம்ம சரியா இங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உள்ள சரியான விஷயங்களை புகுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த யூனிவர்ஸ் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல அழகா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் சிந்தனை தானே பண்றேன், எண்ணம் தானே அப்படின்லாம் நினைக்கலாம். அது எல்லாமே உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் வரை எல்லாம் இங்க பிரபஞ்சத்தின் கணக்குள்ளார வந்துருங்க. இதுதான் சொல்லுவாங்க வேதாத்ரி மகரிஷி, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதற்கேற்ற விளைவு கண்டிப்பாக இங்க கிடைச்சே தீருங்க. இப்ப நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கிடைக்குங்களா? அதனால நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய செயல்களையும் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறீங்க, நீங்க எந்த மாதிரியான ஒரு செயலை கேட்டீங்க, அப்ப இது கிடைக்குமா, அப்ப நான் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய செயல்களையும் நான் எப்படி மாத்தணும், என்னுடைய மனநிலைகளை நான் எப்படி மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இனி நீங்க இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கறது நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன் நம்மள பல பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உள்ள ஒன்னா இருக்கு, வெளியில ஒன்னா இருக்கு, அதுதாங்க பிரச்சனை. சரிங்களா? அப்ப இனிமே பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய மனநிலைகளை எல்லாம் சரி பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா சரியான பாதைக்கு போகும். அப்ப இனிமே உஷாரா இருக்கலாங்களா? நம்ம கேக்குறத தெளிவா கேட்கலாங்களா? அப்ப இனிமே நம்ம எப்படி இருப்போங்க, ரொம்பவே உஷாரா இருப்போம், கேட்கக்கூடிய விஷயத்துல தெளிவா இருப்போம், நம்மளுடைய செயல்கள்ல தெளிவா இருப்போம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை தெளிவாக அமையுங்க. இவ்வளவுதாங்க விஷயம், இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க பிரபஞ்சம் நம்மளுக்கு அடிச்சு அடிச்சு புரிய வச்சுட்டு இருக்குது. ஆனா நம்ம புரியாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப கண்டிப்பா உங்களுக்குள்ளார ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.